அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நம்ம அடுத்த ஒரு தலைப்பில் பார்க்க போகிறோம். இந்த நேனோ டெக்னாலஜியில் அடுத்த ஒரு தலைப்பை பார்க்க போகிறது ஏஐ. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏஐ என்னும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை அறிவுத்துறை மார்வின் மினஸ்கி என்பவரால் 60களில் தொடங்கப்பட்டது. கம்ப்யூட்டர்களுக்கு எப்படி அறிவு தருவது, புத்திசாலித்தனம் ஊட்டுவது என்பதை அவர்கள் முதலில் ஆராய்ந்த போது அபார சாத்தியங்கள் உற்சாகம் அளித்தன. மின்ஸ்கி இன்னும் 30 ஆண்டுகளில் கம்ப்யூட்டர்கள் மனிதர்களை செல்ல பிராணிகளாக வளர்க்கும் காலம் வந்துவிடும் என்கிறார். ரொம்ப தப்பு. அவர் இதை சொல்லி 50 ஆண்டுகளாகியும் ஒரு கம்ப்யூட்டருக்கு ஒரு எறும்பின் அறிவை கூட கொடுக்கும் நிலைக்கு நாம் வரவில்லை. காரணம், புத்திசாலித்தனம் என்னும் உயிர் வாழ்தல் சார்ந்தது. கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு பின் மெல்ல மெல்ல சேர்ந்து ஒரு சங்கதி அது. அதை 50 ஆண்டுகளில் ஒரு மிஷினுக்கு புகட்ட முடியும் என்று எண்ணியதை மமதை. ஒரு எறும்பு எடுத்துக்கொள்வோம். எத்தனை உன்னதமான ஜீவன் அது! அதன் ஆண்டனாவில் காற்றை உணரும் சக்தி உள்ளது. அதாவது அதோட ஆண்டனாவில் காற்றை உணரும் சக்தியை அதுக்கு இருக்குது. அந்த சக்தி உணவு எந்த திசையில் இருக்கிறது என்று அறியும் சக்தி இருக்கிறது. சக எறும்பை தொட்டு பார்த்து முகர்ந்து பார்த்து உணவை நோக்கி செல்லும் திறமை உள்ளது. அதோடு 10,000 கூட்டாளி எறும்புகள் சேர்ந்து கொண்டு ஒரு புற்றை கட்டும் அறிவும் மொத்தமாக எறும்பில் சமுதாயத்தில் காலனியில் அறிவாக ராணியை காப்பாற்றுவதும் குழந்தைகளை பராமரிப்பதும் எதிரிகளை கடித்து துரத்துவதும், இது அத்தனையும் நாம் ஒரு ரோபோட்டுக்குள் கொண்டு வர முடியுமா என்றால், நாம் பேனா கட்டுரையில் சொன்ன டாப் டவுன் முறையில் இயலாது. ஆனால் பாட்டம் அப், கீழிலிருந்து மேலே செல்லும் முறையில்தான் பயன்படும். ஒரு எறும்பின் செல் உயிரணு நம்மால் இரசாயன முறைப்படி அமைக்க முடிந்தால், அந்த செல் இரட்டிப்பாகும்போது அதில் பொதிந்துள்ள டிஎன்ஏ செய்திகள் மேலும் தக்க சமயத்தில் அது எறும்பின் மற்ற பாகங்களாக பரிணாமிக்கும். இந்த முறையை எளிதாக்கி மாலிக்யூல் என்னும் கூட்டணிவிலேயே அதன் இறுதி செயல் வடிவத்துக்கான செய்திகள் அமைக்கும் இரசாயன மோட்டார்கள்தான் ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். மாலிக்யூல் மோட்டார்கள் என்கிறார்கள். ரைஸ் மில் மின்விசிறி ரைஸ் மில் மின்விசிறி மோட்டார்கள், ஆர்மேச்சர், ரேடார், அடுத்து ஸ்டேட்டார் என்ற பாகங்கள் கொண்டவை. இவை செய்வதெல்லாம் என்ன? நகர்த்தும் சக்தி. ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு எதையாவது நகர்த்தும். காற்றை, நீரை, சக்கரத்தை ஓர் உயிரணு மோட்டார் ஸ்டார்ட் எதுவும் இல்லாமல் அது நகர்கிறது. அதாவது பிரெடிக்ஷனலி தயாரிக்கிறது, தன்னைத்தானே இரட்டிப்பாக்கிறது. ஒரு மோட்டாரை விட பல நுட்பமான காரியங்கள் செய்கிறது. சுருங்க சொன்னால், குழப்பத்திலிருந்து தெளிவை தேர்ந்தெடுக்கிறது என்று சொல்லலாம். இது எப்படி நிகழ்கிறது என்று சமீபத்தில் புரிந்து கொள்ள துவங்கிவிட்டார்கள். இதை ப்ரௌனியன் ராட்செட் சித்தாந்தம் என்கிறார்கள். குழப்பத்திலிருந்து தெளிவை வடிகட்டும் முறை. இந்த செய்தி தொடர்பில் சாமர்த்தியமாக பயன்படுத்துகிறார்கள். வேதியியல் முறைகளை பயன்படுத்தி கடுகை விட சிறிய மோட்டார்கள் செய்வதில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த மோட்டார்கள் சுழற்சி எதுவும் கிடையாது. இரசாயன சக்தி நகரும் சக்தியாக மாற்றுவதுதான் இதன் ஆதார தத்துவம். சேதமில்லாமல் அப்படியே மாற்றுவது. உயிரணுக்கள் செய்வது போல் உயிரற்ற மாலிக்யூல்கள் தன்னைத்தானே கூட்டிக்கொள்ளும் வகை பிரிக்கவும் தரம் பிரிக்கவும் இது போன்ற செயல்கள் செய்ய துவங்குகிறார்கள். இதுதான் நேனோ டெக்னாலஜியில் முதல் மைல்கல். இறுதியில் ஒரு எறும்பை போல தன்னைத்தானே உருவாக்கி கொண்டு செயல்படும் அணுக்கூட்டத்தை வடிவமைக்க முடியும். கொஞ்சம் மிகையாக சொன்னால், நாற்காலியை தன்னைத்தானே அமைத்து கொள்ளக்கூடிய மர அணு என்று சொல்லலாம். இந்த ராட்செட் என்னும் சம்சாரம், அதாவது இந்த ராட்செட் என்னும் சமாச்சாரம் என்ன சொல்லுதுன்னா, மோட்டார்களுக்கு சக்தி கொடுத்தால் அவை சுழல ஆரம்பிக்கும். அதை நிறுத்தினால் நின்று போகும். மாலிகுலர் மோட்டார்களை சக்தி கொடுத்தால் தொடர்ந்து சுழலும் சாதனங்களாக அவர்கள் பார்க்கவில்லை. சக்தி கொடுத்தால் சில அசைவுகள் மட்டும் அனுமதிக்கும்.
அனுமதிக்கும் சாதனங்களாகத்தான் பார்க்கிறார்கள். ஒரு ராட்செட் சக்கரம் படிப்படியாகத்தான் அளவாகத்தான் முன்னேறும். கடிகாரத்தில் உள்ள எஸ்கேப் மெக்கானிசத்திற்கு பல் சக்கரங்கள். யோசித்து பாருங்கள். அதுபோல மாலிகுலர் மோட்டார்கள் குறிப்பிட்ட திசையில் குறிப்பிட்ட அளவுக்குத்தான் சுழலக்கூடிய அமைக்க முடிந்தால் அதிலிருந்து எறும்பு சைஸ் ரோபோட்டுகளை உண்டாக்க முடியுமா? பிரானியன் ராட்செட் மோட்டார்களில் முதலில் உபயோகம் அதிநுட்ப அளவில் உள்ள சாம்பியன்களை வகை பிரிப்பது. டிஎன்ஏ டெஸ்ட் என்று சொல்கிறார்களே, ஒரு நபரின் பிறப்பு அடையாளங்கள் கண்டறியும் பரிசோதனை. அதில் ஒரு சாம்பிளிலிருந்து டிஎன்ஏ மாலிகுல்களை பிரிப்பது தொல்லையான வேலை. இதை பிரவுனியன் ராட்செட் வடிகட்டு முறையில் சுலபமாக்கியிருக்கிறார்கள். நேனோ டெக்னாலஜியில் முதல் உபயோகம் இது. இதனால் பல பரிசோதனைகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. இதுதான் இந்த ஏஐயில் அடுத்து முன்னேற போகிற டாப்பம். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, கீழிருந்து மேல் போகும் வித்தையை கையாண்டா நேனோ டெக்னாலஜி முன்னேறும் அப்படின்னு சொல்கிறாங்க. இத்துடன் தலைப்பு முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த ஒரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.